விஜய் எப்பவுமே சொகுசு காரில் தான் போவார், ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்து அரசியலில் பயங்கரமாக, அதாவது நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம், அந்த மாதிரி ஒருத்தர் வந்து புதுசாக முளைச்சி பயங்கரமாக வந்து ஒரு அரசியல் பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க யாரை குறி வச்சு பேசுகிறாங்க, அவங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். யார் அந்த சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே வந்து நம்ம புரட்சி போடலாம்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து நம்முடைய, அதாவது கடவுள் நம்பிக்கையை ரொம்ப கேவலமாகவும், இவர் தான் வந்து எல்லாமே, அதாவது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசக்கூடிய நம்முடைய சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா, இவங்க வந்து புதுசாக வந்து டிஎம்கேவுடைய பயங்கரமான கொள்கை பரப்பு செயலர் கூட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, அப்படி மேடை ஏறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன விஷயம் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஒரு மிகப்பெரிய நையாண்டித்தனமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம், நம்ம விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பித்து அப்படியே வந்து பல எதிர்கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அவரை பார்த்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சமீபத்தில் வந்து அவருடைய நெருங்கிய தோழி கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்துக்கு வந்து தனி விமானத்தில் போனார். கூட வந்து த்ரிஷா அவங்க எல்லாருமே போனாங்க. இதை வந்து இந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. யார்? நம்ம சத்யராஜோடைய புரட்சி மகள் திவ்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எங்கள் தலைவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த சொகுசு வண்டியிலையும் போக மாட்டார், அந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் பண்ண மாட்டார். விஜய் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். சொகுசு விமானத்தில் தன்னுடைய தோழிகளோட தன்னுடைய ஃப்ரெண்டுங்களோட கல்யாணத்துக்கு போனாராம். அப்போ உதயநிதி வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம்னா ஷேர் ஆட்டோவில் போகிறாரு, இல்லை லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி போகிறாரா? ஏமா அவனுக்கு ஓரளவுக்கு தான் நீங்கள் வந்து பேசணும். அரசியல் தெரியலன்னா அமைதியாக வீட்டில் போய் உக்காந்துடணும். இல்லை உங்கள் அப்பா வந்து மிக சிறந்த அரசியல்வாதின்னு சொல்லிட்டு, சிறந்த பெரியார்வாதின்னு சொல்லிட்டு இருக்காருல, அவர்கிட்ட போய் எப்படி மேடையில் பேசணுன்றது கற்றுங்க. ஆனால் அவருக்கு நாகரிகம் இல்லைன்னு வச்சுங்க, மேடை நாகரிகம் கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அவர்கிட்ட கற்றுக்கிட்டாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து சொகுசு வண்டியில் போகிறது இல்லையா, நம்ம ஷேர் ஆட்டோவில் தான் போகிறாராம். அது 3 சக்கர ஷேர் ஆட்டோவா 4 சக்கர ஷேர் ஆட்டோவான்னு தெரியல. அப்படி இல்லைனால கொஞ்சம் தூரம் போகிறதா இருந்தால் ட்ரெயினில் அன்ரிசர்வ் டிக்கெட்டில் தான் போவாராம். இதை நம்புற மாதிரியா இருக்குது? இப்படியாங்க பேசுகிறது? என்னவோ விஜய் மட்டும் தான் வந்து சொகுசு விமானத்துலேயும் சொகுசு கார்லேயும் போகிறேன்னு சொல்லி, முதல்ல நீ வீட்டில் இருந்து எந்த வண்டியில் வரீங்க வெளியில், அதை சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் வீட்டிலேருந்து காலைல கிளம்புறீங்களா? என்ன காரில் கிளம்புறீங்க? இண்டிகாவில் கிளம்புறீங்களா இல்லை ஷேர் ஆட்டோவில் கிளம்புறீங்களா? நீங்களும் சொகுசு காரில் தானே கிளம்புறீங்க. அதுவும் உங்கள் அப்பாவை சம்பாரித்த காசு, நீங்கள் சம்பாதிச்ச காசு கிடையாது. ஆனால் விஜய் இன்றைக்கி 1000 கோடி 5000 கோடி சம்பாரித்து வச்சுருக்காருன்னா அவருடைய முயற்சியில், அவர் சினிமாவில் நடித்ததுனால மட்டுமே தான் வந்தது. அவங்க அப்பா அறிமுகப்படுத்திருந்தால் கூட இருக்கட்டும், அவருடைய உழைப்பால் தான் அவர் முன்னேறி இருந்தார். நீங்கள் எத்தனையோ, ஏன் உங்கள் அப்பாவோட தான் உங்கள் பையன் அறிமுகம் செஞ்சு வச்சார். உங்கள் பையன் நான் அவ்வளோ விஜய் அளவுக்கு வளர்ந்துட்டார். இல்லை திறமை இருந்தால் மட்டும் தானே வளர முடியும். போய் உங்கள் அண்ணனை கேட்க வேண்டியது தானே, நீ ஏன் விஜய் அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஆட்சியாளர் திவ்யா அவர்களே, உங்களோட புரட்சின்றது என்ன தெரியுமா? நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்க. நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கிற காசை கொண்டு போய் கொடுங்க. உங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுருக்கிற காசை கொண்டு போய் கொடுங்க. அவர் வந்து ஏகப்பட்டது பண்ணிட்டார். அவர் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் போயிட்டார். அவர் இத்தனைக்கும் சினிமாவில் 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துலேருந்து எனக்கு சினிமாவே வேண்டாம், இப்போ நடிக்க போகிறதா நான் கடைசி படம் மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்துருக்கிறாரு. உங்களாலேயோ உங்கள் அப்பாவாலேயோ உங்கள் அண்ணனாலேயோ இதை பண்ண முடியுமா? இன்றைக்கே உங்கள் அப்பா தமிழோட தெலுங்குலலாம் போயிட்டு பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பேசுறது புரட்சி. சினிமாவில் வந்து பக்திமான நடிப்பார். வந்துருக்கிற ஒரு படம் நவர்ஸ், அதில் வந்து ஐயப்ப மாலை போட்டு மலைகளாம் போகிறனாலாம் பேசுகிறாரு, நெத்தியில் பட்டால் ஆட்சி நடிக்கிறார். இதெல்லாம் உங்களால் தட்டி கேட்க முடியாது. பணத்துக்காக நீங்கள் எப்படி வேணாலும் நடிப்பீங்க, சரியா? அதே மாதிரி அரசியலிலும் வந்து பதவிக்காக எப்படி வேணாலும் நினைக்க. இப்படியெல்லாம் பேசுகிறா டிஎம்கேவில் சீட்டு வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க. ஆனால் எப்படியும் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாருன்னு வச்சுங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி அங்கே போயிட்டு பல்ட்டி அடிச்சு வரதான் வந்து டிஎம்கேவில் வந்து கொத்தடிமை இருக்கிறது தான். இப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை ஆகிட்டீங்க. சரி, நீங்களாவது பார்த்து ஏதோ பாவம் ஷேர் ஆட்டோவில் போகிற நம்ம உதயநிதி ஒரு சொகுசு கார் வாங்கி கொடுங்க. விஜய் எப்பவுமே சொகுசு காரில் தான் போவார், ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, சரியா? அவர் வந்து போக தான் செய்வார். ஆனால் கட்சி ரீதியாக எதிர்க்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிகிட்ட படிச்சுட்டு வாங்க திவ்யா அவர்களே.